இப்ப ஆம்பளை பிள்ளை எடுத்துட்டு போட்டு அழுகுறோம், வேற ஒன்று கலவுல அவன் அழுகுறேன். எப்ப அழுவான்னு இவன் கும்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவன் பட்ஜெட்டு என்னத்தை கும்பிடுறான், ஒவ்வொரு கோயிலுமே என்னத்தை கும்பிடுறாங்க. இவன் வீட்டுல அந்த கிழமை சொல்ல மாட்டானா, நமக்கு இழவு கூட்டி சோறு வருமே, 4 குண்டாடி கேட்குனா நான் அங்கே 16 பிள்ளை ஆச்சு, 16 பிள்ளைக்கு சோறு போடுவானா அசம்பு தூசு அப்படின்னு நினைச்சு அவங்க தாத்தா தவறு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் உண்மையை தான் சொல்றேன், நான் யாரும் சொல்லல, இதுதான் உண்மை. நல்லா புரிஞ்சுங்க வாலிபர்கள் எல்லாம். இமாமுங்க தப்பிதமா சொன்ன குர்ஆன்ல இருக்குதா? இப்ப நான் சொன்ன வசனங்கள்லாம் பதிச்சு வச்சுக்கிட்டு டேபிள் காட்டி அதை வாங்கிட்டு போங்க. இந்த வசனத்துக்கு இமாமே இதுக்கு என்ன அர்த்தம்? ரொட்டி திங்க வந்தியா, இதுக்கு அர்த்தம் சொல்றியா? நீ பழம் திங்க வந்தியா, அர்த்தம் சொல்றியா? ஆமா, நான் எங்க ஆக்கிட்டு அப்படிதான் சொல்றேன், பச்சை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான் சொல்றேன். நான் அவங்களே கேட்டிருக்கேன், அப்படி நீ ரொட்டி திங்க போறியா சத்தியத்தை சொல்ல போறியா? இமா அங்க இருந்து என்னச்சா சொல்லி 10 தோப்பு எனக்கு போடுறியா ஒழிய சத்தியத்தை இனிக்கா சொல்றியா? சொல்லி சரியா விளக்குறியா? இனி விளக்கு நான் சொன்னது கேளுங்க. இப்படி ஒரு மடையன் கேட்டா ஒரு கலத்து பய பல்லு இல்ல ஒட்டி வச்சுட்டு கேட்கணும். அவன் சொன்னா அவனோட கூட்டு வரேன் கேட்கணும், பதில் சொல்றியா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியலன்னா இல்ல குரான் வாங்கிட்டு படிச்சுங்க, படிக்கிறது என்கிட்ட வாங்க, தமிழ்ல குரான் வாங்கணும். நாம தான் தமிழன், ஏன் அடுத்த மொழியில படிக்கணும்? மொழிக்கு அடிமையானவெல்லாம் அரபி மொழி என்ன தமிழ் மொழியோட நேரானதா? நேற்று வந்த மொழி பெரிய அதுக்கு என்னமோ தத்துவம் ஆண்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இருந்து என்னவோ தத்துவம் இருக்கிறான். என்னையா தத்துவம் வந்து தமிழ் மொழியோட இதை விட வளமான மொழி என்ன மொழி? எங்கிருந்து வந்தது? ஏன் மொழி தெரியல? ஏன் தெரியல? என்ன எழுத்து இல்ல, தெரியல, வாய்ச்சல் இருந்து படிக்கல. அவருக்கு முன்னால அவங்களுக்குள்ள என்னவோ ஒரு வகுப்பு வந்துச்சு. யூரோப் போயிடலாம் 2000 வருஷம் மேல படிச்சு வச்சிருக்கான். நமக்கு என்னடா வேண்டாமா சொல்லி என்ன தோணு. எப்படி லெஃப்ட் ரைட்ல எழுதிட்டாங்க. ஏன் லெஃப்ட் ரைட்ல எழுதக்கூடாதோ? ஏன் ரைட்ல இருக்கு? யாருக்கு தெரியும்? ஐயா இல்லாத என்னதே சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியும்? நாங்களும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, சொல்ல தெரியும். அவர் சொல்றதை அவங்களுக்கு திருப்பி சொல்ல தெரியும். அர்த்தம் எனக்கு நாங்கள் விளந்து கூட்டு கண்ணுங்க எங்களுக்கு காலும் கேட்கல, கண்ணும் தெரியல, வாயிலும் சொல்ல சொல்லியும் தெரியல, அறியவும் முடியல. என்னத்தையா சொன்னீங்க? நான் பழக்கத்தை வந்து பிரேஸ் தான் சொல்லுவேன். பிரேஸ் தானே இங்கிலீஷ் வார்த்தை. பிரேஸ் தானே உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியும். ஆண்டவனை சொல்லிக்கிறேன். அதிகமா அப்படி இந்த மெட்ராஸ்ல போட்டு அனைவருக்கு சொன்னால எங்களுக்கு இங்கிலீஷ்கார படிச்சவங்க இருக்கிறாங்க. அந்த தமிழ் மட பையன்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியல. ஒரு மலையாளி 2 மலையாளி சேர்ந்தா மலையாளத்துல பேசுவான், 2 தமிழ்ல தமிழ் சேர்ந்தா பெருநாளிக்கார பையனுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது. அங்க போயிட்டு சைவமா அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. 2 பேரும் இங்கிலீஷ்ல தப்பா இருக்கும். அவனுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. ஒரு மலையாளி செய்ய மாட்டான், மற்ற ஒருத்தன் செய்ய மாட்டான். இந்திக்காரங்க அவங்களுக்கு தமிழ்ல பேசலாம். என்னத்தையா சொல்லி கதை முடிக்கலாம் பார்த்தீங்களா? என்னத்தையா சொல்லி கதை முடிக்கலாம். நாம ஒருவன் தான் அந்நிய மொழிக்கு அடிமையா இருக்கும். கிறிஸ்தவன் இங்கிலீஷ் அடிமையா இருக்கான், முஸ்லிம்கள் எல்லாம் அரபிக்கு அடிமை. 2 பேரும் வேணும். நான் இங்கிலீஷுக்கு அடிமை ஆகாம தமிழன் ஆகணும், நீங்க அரபிக்கு அடிமை ஆகாம தமிழன் ஆகணும். அப்பதான் நம்ம இந்த நாட்டு மன்னர்களாக முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அடிமைகள் தான். அதனால வாலிபர்களே, நீங்க குர்ஆனை தமிழ்ல மட்டும் வாங்கி படிங்க. அதை அதுல பிரிண்ட் பண்ணி தந்தாதான் படிப்பீங்க. தப்பிதமா தான் இருக்கட்டும், பெற பார்த்துக்கலாம். ஆண்டவன் தப்பிதான் மன்னிச்சிருவான். குருமாறு தப்பிதமா சொல்லிச்சிட்டு இருந்தா அதை கிழக்க மேக்குன்னு காட்டி மேக்கு தான் கிழக்குன்னு சொல்லிட்டு போயிங்க. அது கடவுள் மன்னிச்சிடும். அது ஒன்றும் கிழக்கு பேச கிடையாது, மேக்குன்னு பேச கிடையாது. கடவுள் ஒன்றும் கிழக்கு மேக்குன்னு சொல்லல. நம்ம பயிர் தான் கிழக்கு மேக்குன்னு சொல்லி கொடுத்தான். அதனால கிழக்கும் இல்ல மேக்கும் இல்ல, எல்லா திசையும் கடவுளுக்கு தான். மேலும் கடவுள் தான், கீழும் கடவுள் தான், லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் பேக் எல்லாம் ஏற்கனவே கடவுளுக்கு சொந்தம். அதனால அதை பற்றி அவன் சொன்னா இவன் சொன்னான்னு செய்ய வேண்டாம். திட்டமா கேளுங்க. தமிழ்ல குர்ஆனை எடுத்துட்டு வாடா படிச்சு கொடுக்குறதுக்கு. அது 100 ரூபா இருக்கட்டுமே, 500 ரூபா இருக்கட்டும், வாங்கி படிப்போம். அதை நம்ம போட்டோ காப்பி எடுக்கலாம், இல்ல நாமளே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி வாங்க ஒரு நாளைக்கு நான் உங்களோட ஒட்டிக்கிறேன். உங்க கூட நான் மஸ்ஜிதுக்கு வரேன். இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மஸ்ஜிதுல தொழுகைக்கு கூட போறேன். நான் தொழுகைக்கு வர முடியும். இன்னும் போன கிறிஸ்தவன், முழு கிறிஸ்தவன் மஸ்ஜிதை தொழ முடியும். முகமது சொல்லியிருக்காரு. அது நிமிஷம் நான் தம்பி அடிக்க போனாங்க. கேளுங்க, என்னை தொழிலை கூட்டு போனாரு. நான் அவரே எங்க கட்சி கூட்டு போறேன். எங்க பாஸ்டர் இடத்துல உட்காரியா, அடுத்த இடத்துல உட்காரியா, ஏன் கூட உட்காரியான்னு கேட்டு பார்த்தேன். இல்ல நம்ம 2 பாஸ்டர் இடத்துல உட்காந்துக்கலாமா அமைச்சார்ல அப்படின்னு கூட வேண்டாமே, உங்ககிட்ட இருந்துடுறானே. எனக்கு லெஃப்ட்ல உட்கார்ந்தாரு. போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க.
2 துளுக்கணவு இருக்கானே இவ்வளவு வச்சுட்டு பேசுவானே என்ன அவன் என் தம்பியை வச்சுக்கிட்டு 2 துளுக்கணவு இருக்கான்னு சொல்லுவாங்க. தொப்பி போடாது தொப்பி போட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா என்ன அதனால துருக்கில இருந்தோம்னா அதனால துருக்குன்னு சொல்றீங்க. நாங்கள் இந்த தமிழ் நாங்கள் இருக்கிற துருக்குன்னு பேசுவாங்கன்னா இந்த நாடு துருக்குன்னு சொல்றாங்க. முஸ்லீம் சொல்லி ஒத்துக்கிறோம். எனக்கு அதை சொல்லி சண்டைகள் கூட அங்கே இருக்கு. அவரை அடிக்க வர கொண்டாடுவான். எதுக்கு மஜித்துல போய் தொலை பண்ண தொலை போக முடியுமா முடியாதா? கிறிஸ்தவன் நல்ல கிறிஸ்தவன் வருவேன் நல்ல முஸ்லீமா இருக்கணும். சொன்ன என்ன எங்கேயா சொல்லிட்டு சுண்ணத்து பண்ணிட்டு விருத்தஜன பண்ணிட்டு எங்கேயா குரான் சொல்லிட்டு எந்த இடத்துல குரான்ல சுண்ணத்து பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கு விருத்தஜன பண்ணிக்கிட்டு எங்க சொல்லியிருக்கு சொல்லியிருந்தா நானும் வெட்டிட்டு வரேன் உங்க கூட போதுமா? மொட்டையடிக்க சொல்லியிருக்கா மொட்டை அடிச்சுக்கிறேன். தொப்பி உடைச்சிருக்கா தொப்பி போட்டுக்கிறேன். அங்கி போட்டுக்கிறா போட்டுக்கிறேன். என்ன போய் என் தமிழ் கலாச்சாரம் அப்ப இப்படி போட்டுட்டு அலந்தாரு. என் தாத்தா இதோட பெரிய அங்கி போட்டிருந்தாரு. கையில ஒரு கோலம் வச்சிருந்தாரு. கோல் பிடிச்சா எங்க கிழவன்னு சொல்லுவான். எனக்கு நடக்கிறதுக்கு கோல் பிடிக்கல. எங்க தாத்தா போட்டுதான் எங்க அப்பனும் போட்டுதான் அந்த துண்டை போட்டிருக்கேன். இதை கலந்த மாட்டேன். இந்த துண்டு எடுத்துட்டா என்ன கொண்டு விட்ட மாதிரி ஒரு வேதனை. எங்க ஊர்ல துண்டை பிடிக்கிறாரான்னு சொல்லுவான். துண்டை பிடிச்சா என்ன அவனை கொண்டு விடணும்னு அர்த்தம். என் துணிங்க இதை இந்த தம்பி கஞ்சி வெட்டி பிடிச்சா கண்டிப்பா அடிப்பேன். நான் கிறிஸ்தவங்கிற 2வது கதை. இந்த தம்பி அந்த துண்டை புடுங்கினாரு எங்க கழுத்துல இருந்து இவ்வளவு அன்போட குழம்பு தவறுதலா வழியா கையில போயிட்டுனா அறியாம போட்டு விடுவேன். பிடிச்சு எடுத்து எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அங்க எல்லாம் ஒரு ஆட்டி உலகத்தை விடுவேன். நான் கிழவன் தான் தம்பி மன்னிக்கணும். அதனால துண்டி எங்க அப்பன் போட்டிருந்தான் எங்க தாத்தா போட்டுருந்தான் அதனால போட்டுருக்கேன். இது எனக்கு தமிழ் உரிமை. இதுதான் கதை பார்த்துருங்க. நான் இப்ப அடுத்த பக்கத்துக்கு போறேன். இன்னும் குரான் சொல்லுது பாருங்க. 7:142 குரான் சொல்லுது. 7:142 குரான் இருந்த வசனங்களாம் படிச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னா நம்ம தம்பிகிட்ட கொடுத்துருக்கேன் ஜெராக்ஸ் காப்பி எடுங்க ஆளுக்கு ஒரு காப்பி கையில வச்சுடுங்க கொண்டு போய் உங்க இமாம் தான் கொடுக்குற ரொட்டி காப்பி குடிக்கிறியா இதுக்கு பதில் சொல்றியான்னு கேளுங்க. கொடுங்க சாப்பாடு கொடுங்க. கக்கூஸ் போறதுக்கு ஒரு இடத்த வச்சிருங்க. ஐயா சாப்பிட்டு கக்கூஸ் போ குடிக்கிறீங்களா தண்ணி வச்சுக்கேன் போர்டிங் லாட்ஜினா வச்சிருக்கேன் இந்த இதை படிச்சு அர்த்தம் சொல்லி சொல்லுங்க கேளுங்க கொண்டு போய். 742 142 7:142 வசனம். மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்திருந்தோம். பின்னர் அத்துடன் 10 இரவுகளை சேர்த்தோம். ஆகவே அவருடைய இறைவனின் தவணை 40 இரவுகளாக பூர்த்தியாயிற்று. அவருடைய மூசாவுடைய அங்கே இருந்து அவன் கண்டுகொள்ள வேண்டிய காட்சிகளை காண்பதற்கு 40 இரவுகள் பூர்த்தியாயிற்று. இவர் சொன்னாரு ஆரியர் தான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்து மூசாவுக்கு கொடுத்த மாதிரி. நேற்று பெய்த மழை முந்தானத்து மழையில நேற்று முளைச்ச கோர அவன் வந்து மூசாவுக்கு சொல்லி கொடுத்தான்னு சொன்னா என்னையா அர்த்தம் இது? முந்தா நாள் பெய்த மழை நேற்று முளைச்ச கோர நாளை காலை வாடி போகும் வரத்தான் போகுது. கிறிஸ்தவனும் இஸ்லாம் முஸ்லீமும் ஒண்ணு சேர்ந்தா எல்லா இந்த தம்பியோட சொல்லாரு என் சமூகம் வெளியே வரணும்னு சொன்னாரு. இந்த சமூகம் வெளியே வரும். அப்ப என்ன ஆகும்? 100க்கு 3 எங்க போயிடும்? 100க்கு 3 எங்க போயிடும்? அரசு ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரியும். 100க்கு 3 என்ன ஆகும் தம்பி? எங்க போகும்? நான் நினைச்சா என்ன ஆகும்? நீ என்ன இப்ப கொண்டு பாரு வேண்டாம். நீ நினைச்சா இங்க கொண்டு பாரு. என்னைக்கு இன்னைக்கோ நாளைக்கோ காலையில சாயங்காலம் சாகத்தான் போறேன். செத்துட்டா என்ன? நான் என்ன எடுத்து திங்கா போறேங்க. பிணத்தை கழிச்சு பிண்டம் நாத்த பிணம் சிவமணி என்ன படிக்க போவேன் மனத்துக்கா இருக்கிறேன். சாகத்தான் போறேன் கொண்டுட்டு போ சொல்றதை சொல்லிட்டு போயிருக்கேன். இடத்தான் சொல்றேன். 1000 பேருக்கு மேல இங்க இருக்கிறீங்க. 1000 பேருக்கு மேல இங்க இருக்கிறீங்க. போதும் எனக்கு. யாராவது ஒரு மனுஷன் என் இடத்துக்கு வர மாட்டானா? ஒரு வாலிபைக்கு வர மாட்டானா என் இடத்துல? இந்த கைதை தந்துட்டு போயிடுங்க. சாகஜி தானே கிடக்கும் எடுத்துட்டு போயிடுங்க. ஜெவமணி சொன்ன காரியம் நான் செய்ய போறேன். வாங்க, ஒரு முஸ்லீம் வாங்க, ஒரு கிறிஸ்தவன் வாங்க, இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுங்க. எவன் என்ன செய்வான்? 3 என்ன 97 தான் என்ன எங்க போயிடும்? இணைஞ்சு பார்க்கலாம். அல்லா நம்மளை அழைத்து போடுவாங்க. நாம் ஒருமித்து போனால், நீங்கள் இணைந்து ஒருமித்து போனால் தம்பி நம்ம முன்னால வர்றதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. எத்தனை சதவீதம்? 85%.
இவர்கிட்ட இருக்கு 85%. இந்த 85 பேர் மூணு பேர்கிட்ட கடந்து தள்ளாலம் போடுறாருயா. வெக்கமாதிரியா இருக்கு. நான் இப்ப கேட்கிறேன், 85 பேர் சேர்ந்து 3 பேருக்கு தலையெல்லாம் போடுறாரு. இவருக்கு இப்பதான் ஜுவரணம் வந்திருக்கு. எனக்கு என் குடும்பம் 1230 இந்த இடத்துல வந்துச்சு. எங்க வெள்ளமையா வந்துச்சு. நான் 1978 நல்லா வந்துட்டேன். தம்பி இப்பதான் வந்திருக்கிறாரு 90ல. நான் பிரிய ஏற்றுக்கணும்ல. இந்த கோபத்தோட போயிட்டு செய்ய வேண்டியதான் செய்யும். 85 உங்க பின்னால வரணும். 85 உங்க பின்னால வரணும். அப்ப 85 பண்ணி வந்தோம். 85 95 97 மீதி 3 97 3 கிட்ட அடங்கிருக்கணுமா? நீங்க எங்க வேலைக்குள்ள போயிட்டு இப்படி அது தப்பு இது தப்பு அவன் இதை பலவீனப்படுத்தி 2 பேரையும் ஒண்டா பிரிச்சு விட்டு நீ வேற வழி அவன் வேற வழி சொல்லிக்கிட்டு இது அவன் சொல்ற கதை. அதை எங்கிட்ட சொல்றீங்க இப்போ? அடுத்த வசனம் பாருங்க, 145 வசனம், 7ஆம் அதிகாரம் 145 வசனம். நாம் அவருக்கு கொடுத்த கற்பலகைகளில், நாம் மூசாவுக்கு கொடுத்த கற்பனைகளில் நல் உபதேசங்கள் யாவையும் ஒவ்வொரு கட்டளையின் விவரத்தையும் அவருக்காக நாமே எழுதி நீர் இதனை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டு அதில் இருக்கும் நல்லவைகளை நல்லவைகளெல்லாம் எடுத்துக்கப்பா. உம்முடைய மக்களுக்கு நீர் கட்டளை இடுவீராக. அதை கொண்டு அந்த வேத கட்டளையை கொண்டு உன் மக்களுக்கு நீ விரும்புகிறபடி போதிடா அப்படின்னு சொன்னாரு அல்லாஹ் முகமது மூசாவுக்கு சொன்னாரு. நீ விரும்புகிறபடி இந்த வேத கட்டளை எடுத்துக்கொண்டு, அதை எப்படி சொன்னானோ எனக்கு தெரியாது. தம்பியார் குற்றத்தை சுமத்துறாரு, குற்றம் சுமத்திட்டோம். அவன் கிட்ட இருந்து இவன் படிச்சான்னு சொல்லக்கூடாது. யார்கிட்ட இருந்து? 3 கிட்ட இருந்து 97 படிச்சான்னு சொல்லக்கூடாது. இனிமேல் அவர் வாயில வரக்கூடாது. இதை குற்றத்தை சொல்லி இவன் ஒரு தப்பிதமா அறியாம சில 2 சேர்த்து சொல்லியிருப்பான், அல்லது குறை சொல்லியிருப்பான், அல்லது புரிஞ்சுக்கிட்டவன் அறியாம புரிஞ்சிருப்பான். அதனால அப்படி சொல்லக்கூடாதுங்கிறேன். ஐயா நீ விரட்டுறாரு, சீக்கிரம் போக போனிட்டு. 21:48 இன்னும் 2 மணி நேரம் இருக்குயா. சட்டுன்னு எடுங்க. 48:5 21:48 படிங்க. மறுமை நாளில் சரியான தராசையை நாம் நாட்டுவோம். மறுமை நாளில் சரியான என்னை போன்ற ஒரு வியாபாரி திராசை நிறுத்துவேன். கவர்மெண்ட்ல முத்திர போட்ட திராசை தொங்கிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கு. ஈ இருந்த அந்த பக்கம் இருந்தது, கொசு இருந்தா அந்த பக்கம் நிக்குது. ஈ இருந்த அந்த பக்கம் சாயுது, கொசு இருந்தா பழகிட்டு இருந்தது. ஈ பறந்தா கொசு இருக்க பக்கம் சாஞ்சிருது. நிக்க மாட்டேங்குது, ஆடிக்கிட்டே இருக்குது அந்த திராசு. பேசுங்க. யாதொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் யாதொன்றை குறைத்தோ கூட்டியோ அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அநியாயம் நான் ஒருவனுக்கும் செய்ய மாட்டேன். நீதியுள்ளவன் கடவுள். தம்பி காலையில் சொன்னார், நான் ஒத்துக்கிட்டேன். எந்த கடவுள்? நம்முடைய தேவன், அல்லாஹ்வாகிய ஏக இறைவன், நீதியுள்ள தேவன். அவனுக்கு கொஞ்சம் கூட அப்பளுக்கு இல்ல, யாருக்கும் பாரபட்சம் பண்ண மாட்டான். நீதி ஒன்றே அவனுடையது. நீதி ஒன்றே அது அவனுடையது. ஒருவனும் ஒருத்தியும் அந்த 97ல 3 கூட இல்ல. இந்த நீதிக்கு காரணம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அவன் ஒருவன் தான். யாரு? அந்த ஒரே ஒருவன் தான். ஒருவன் 3 இருமை கொண்ட ஒரு ஆண்டவன். அவன் தான் அந்த நீதிக்கு சுதந்திரவாளி. அந்த சுதந்திரத்தை நமக்கும் தந்திருக்கிறான். நாமளும் ஆள முடியும். கடை வச்சிருங்க, தெரிஞ்சுன்னா சரியா முள்ள ஆடுதானி மட்டும் பார்த்துக்கிடுங்க. முகமது அடியார் வியாபாரிகளை பார்த்து சொன்னாரு, சரியா நிறுத்தி கொடுப்பான்னு சொல்லி. சரியா நிறுத்தி கொடுன்னு சொன்னாரு. வியாபாரிகளே கூட கொஞ்சம் 10 பைசா லாபம் வச்சுக்க. அந்த பக்கம் லெப்ட்ல ஓடிடாம பாத்துக்கிறேங்க. அதாவது குண்டுக்கு பக்கம் இறங்கிடாம பாத்துக்கிறேங்கிறேன். கூட 10 பைசா இந்த பக்கம் இறங்க முடியாது வச்சுக்கிறேங்க. அதுதான் முள்ளு தள்ளி அப்படி கோணி அப்படி நிறுத்தி வச்சிடாதீங்க. கூட கொஞ்சம் நீட்டு சங்கிலி போட்டுறாதீங்க. நான் இப்படிதான் செஞ்சு பார்த்துருவேன். அதனால சொல்றேன். இப்ப கரெக்டா இருக்கிறேன்.
தவறு வந்துருமோன்னு பயந்து நான் வெளியே இருக்கிறேன். சொல்ற காதை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன். தவறு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. திராட்சை நான் தொடப்பட என்ன அறியாம தவறு வந்துருமோன்னு பயந்து நான் இடகையில நிறுத்தி பழகினவன். இடகையில சில வல்லமை எனக்கு உண்டு. கை ஆண்டவன் உடைச்சு விட்டான். வழங்காது மடங்காது. இந்த கை இருக்கும்போது 10 பேரை இருப்பேன், 50 தான் சாடி போவேன். இப்ப கொஞ்சம் பயப்படுறேன். கை வளர்ந்து மடக்க முடியல. வழங்குதா? இந்த கை எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி நான் செய்த தப்பியத்தினால விரல் மடங்காது. அது மடங்காமே இருக்கிற மடங்கிட்டு தான் இருந்தது. கடவுளை இங்க பிடிக்கிற போது இதை வச்சு தான் பிடிச்சாரு. வெக்கத்தினால்தான் கடவுள்கிட்ட வந்தேன். தம்பிக்கு தெரிஞ்ச என் கூட ஒரு தெரிஞ்ச கத்தியால குத்தி விட்டான். விளக்கு பிடிக்க போனே குத்தி விட்டான். ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போனான். திருப்பி கொண்டு விடணும் தான் அலைஞ்சேன். ஆண்டவன் விரல மலைக்கு மெட்ராஸ் கொண்டு வந்துட்டான். இதுதான் கதை. அதனால தவறு செஞ்சு நினைக்க கூடாது. நான் தவறு செய்யாம முடிஞ்ச வரையும் என்னால் பையன் பாதுகாத்துட்டு இருக்கேன். அப்படியே எல்லாரும் வாழணும். வியாபாரம் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். கரெக்ட். தொடர்ந்து 1 மணி நேரம் 5லிருந்து 6 வரை ஐயா ஜெயலலிதா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே 6லிருந்து 6:30 வரை ஓய்வுக்கு அளிக்கப்பட இருக்கிறது. அதனால ஐயா தொடர்முறையாக ஐயா ஜெயலலிதா அவர்களை உரையாற்றுவதற்கு அழைக்கிறேன். சார் மூன்றாவது தொடரை நாம் ஆரம்பிக்கிறேன். ஐயா கருமணியார் அவர்கள் தன்னுடைய இந்த உரையில் குறிப்பிட்ட விஷயங்களுக்கும் சேர்த்து கடைசியாக என்னுடைய நேரத்தை நான் மறுமுறைக்கின்ற வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சொல்ல வேண்டிய வைக்க வேண்டிய வாதங்கள் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நடுவர்களுக்கும் மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்திற்கு ஐயா கவர்னர் அவர்கள் மட்டுமல்ல, கோபால் அவரை கொண்டு எவ்வாறு வைத்தாலும் அவருக்கு தான் சொல்லணும். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிபிஷப்பை தான் சொல்வார்கள். இந்த மாதிரியான கல்கரியா ஆதாரமாக காட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் வரும்போது வேற வேற விஷயங்கள் தான் பேசுவாங்க. அவன் நீங்க ஐயாவை முறையாக நினைக்கக்கூடாது. உலகத்துக்கே தலைவர் கோபாலனும் என்ன சொல்லுவார். அது மாதிரி ரோம தலைவர் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. வேதம்னு சொல்லி யோசிப்பாங்க, இதுக்கு முறைப்பாடு சொல்லுவாங்க, இது பின்னால் சேர்க்கப்பட்டிருந்தாங்க, பரிசுத்த வேதம்னாங்க, இது வேதம்தான் சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி ஜீவன் இருந்தாங்க, போட்டு குழப்பி இருக்கிறவன் பரிசு முடிக்கிற மாதிரி இது நான் மாற்றங்கள். இது நம்ம பல நிகழ்ச்சிகளை நாமளும் ஈடுபடுத்திருக்கிறோம். பல நிகழ்ச்சிகளை உலக அளவுல நடந்த விவாதங்களை எல்லாம் படித்திருக்கிறோம். உலக அளவுல இது மாதிரியான பல இடங்கள்ல விவாதங்கள் நடந்து இப்படித்தான் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னும் தகவல் நினைக்கக்கூடாது. இப்படித்தான் இருக்கும். கிறிஸ்தவ இஸ்லாமிய தரப்பையும் உலகத்துல யாரோட போய் பேசினாலும், இங்க யாரு போய் பேசினாலும் இப்ப நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். இத மனசுல வச்சு உங்களை திருப்திப்படுத்தினா இதை கேட்டு நான் சொல்லிக்கிட்டு. அப்புறம் ஆசாரியர் நான் எதுதான் தொடர போறேன். ஏன்னா இது வேதம், இது எழுத்து, ஆனா நீங்க புரிந்து ஜீவன் இருக்குது. இப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னன்னு நிலைமை வேதமா இல்லையா? வேதம் இல்லைன்னா தூக்கி போடு. தீர்க்கிறது நல்ல சொல்லக்கூடாது. சாதாரண ஒரு புத்தகம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு சரியான முடிவுக்கு வராத போச்சு. அதுல உள்ள அவ்வளவையும் எழுதி வந்து வச்சுதான் ஆகணும். பச்சையாய்க்கு அறிவிச்சு இது வேதம் இல்லை, வேதம் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிக்கிறது. திருப்பி அதை வந்துதான் விசாரிப்பாங்க. எதை வேதம் இல்லை, இது வேதம் இல்லை, அதை மூசாவுக்கு வேதம் அப்படியே படிக்கணும். பரிசுத்த வேதாகம், பரிசுத்த வேதாகம் சொல்லணும். ஆட்களை திசை திருப்புறது. இன்னும் கேளுங்க, அவைகளை ஆசாரியன்
முதல் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும் பலியாக, சும்மா கர்த்தருக்கு ஏமாத்துறது, அசைவாட்டும் பலியாக ஆட்டக்கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். யாருக்கு சேராது? கர்த்தருக்கு இவரை நம்ம படைக்கிறதுக்காக கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது. ஐயர் வாழ்கிட்ட அவர் கடவுளுக்கு கர்த்தருக்கு ஆட்டுவார், அப்படி போட்டிருக்கு அசைவாட்டுவது. இப்படி அசைவாட்டுவாரு. அசைவு கர்த்தருக்கு சேர்ந்துரும், ஆட்டுக்குட்டி ஆசாரியருக்கு சேர்ந்துரும். போட்டிருக்குங்க. லேவியர் ஆகமத்துல 23வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது. இன்னும் வருது. ஆக இது இருந்தா நம்ம தெரியுது என்னன்னு கேட்டா, வர்ணாசிரம தர்மமா, தீண்டாமையா, இங்க கடவுளையில பிரிச்சு வச்சிருக்காரு மனுஷனை ஜாதி ஜாதியா. இந்த மாதிரி உள்ள சித்தாந்தம் உள்ள புஸ்தகத்தை பற்றி நம்முடைய நிலை என்ன? நம்முடைய கேள்வி. ஐயா ஜெபமணி அவர்களுக்கு இதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம். நான் தீண்டாமை எதிர்த்தேன்கிறாரு. ஜெபமணி தீண்டாமை எதிர்ப்பவரா இல்லையா என்பது அல்ல இங்க பிரச்சனை. இந்த புஸ்தகம் இறை வேதமா இல்லையா அதான் கேள்வி. அவர் தீண்டாமைக்கு எதிராக போராடி இருக்கலாம், அவர் வேற என்னென்னமோ சாதனைகள் செஞ்சிருக்கலாம், நாமெல்லாம் செய்யாத கூட அவர் செஞ்சிருக்கலாம். ஜெபமணி ஐயா எத்தகைய தகுதி வாய்ந்தவர், அதை பத்தி நாங்க பேசவே இல்லை. ஜெயினுல் எவ்வளவு சின்ன பையன், அதை பத்தியும் பேசல. இது வேதம் தானா? இந்த போதனை சரியா? சரி தூக்கி போடு, சரின்னா செயல்படுத்து. ரெண்டுல ஒண்ணு. சரின்னு சொன்னா செயல்படுத்து, இல்லையா தூக்கி போடு. அதான் முடியும். வேதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் நினைவுல கொள்ளணும். நாங்க அப்படி சொல்லல, நாங்க அப்படி சொல்லணும்னா வேதம்னு சொல்றேன், நான் அப்படி நடக்கிறது இல்லை, நான் அப்படி நடக்கிறது இல்லைங்கிறது அல்ல இதுக்கு பதில். இதுக்கு பதில் இது உண்டா, இது ஏத்துக்கிறீங்களா இல்லையா, இதுல இருக்கு இந்த சரக்குலாம். ஒன்னும் இந்த சரக்கு இல்ல, பொய் சொல்லிட்டோம்னு சொல்லுங்க, அதை நிரூபிங்க. இருக்கத்தான் செய்யுது, எவனோ நுழைச்சுட்டான்னு சொல்லுங்க, அப்படியாவது சொல்லுங்க. இதை நீக்கிட்டு மற்றது மட்டும் வேதம்டாவது குறைஞ்சபட்சம் சொல்லுங்க. இது மட்டும் போய் மீது எல்லாம் வேதம்டாவது சொல்லுங்க, அப்போ நாங்க ஒரு முடிவுக்கு வந்துருவோம். ஆக இப்படித்தான் இருக்கு பதில் சொல்லணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய விஷயங்களை சொல்றது சரியில்லை. இதே கலாச்சாரம் புதிய ஏற்பாட்டையும் கூட பிரதிபலிக்குது. நான் முந்தைய சொல்லி இருக்கிறேன் வசனத்துல, மத்தேயு 15:22-27 சொன்னேன். ஒரு கானானிய ஸ்திரீ வந்து என்னுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, கொஞ்சம் குணப்படுத்துங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு இவர் என்ன சொல்லணும்? குணப்படுத்துறேன்னு சொல்லணும். ஈசா ஒரு நபியா இருந்தா அப்படின்னா சொல்லி இருப்பாங்க, தீர்க்கதரிசி நல்ல பண்பாடு உள்ளவரா இருந்தா குணப்படுத்துறேன்னு சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு தான் முடியும்னு சொல்லணும், வேற ஏதாவது சொல்லணும். அவர் பயன்படுத்தினதாக எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. பிள்ளைகள் யாரு? யூதர்கள். நாய்க்குட்டிகள் யாரு? கானானியர்கள். அப்ப இஸ்ரவேல் மாத்திரம் வந்து பிள்ளை, மீதி உள்ளவெல்லாம் நாய்க்குட்டினா இதான் ஆரியம், இதான் பிராமணியம். இந்த கலாச்சாரம் தான் உலகத்தை கெடுத்தது. இதை இயேசு சொல்லியிருப்பாரா? இயேசுடைய பெயர்ல எழுதினாத்தான் இந்த ஆரிய கலாச்சாரத்தை நிலைநாட்ட முடியுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க பிள்ளைக்கு உள்ளத உன் பிள்ளைக்கு தரமாட்டேன்னு சொல்லணும், கொஞ்சம் நியாயம். வந்து கேட்கும் போது குறைஞ்சபட்சம் இயேசு எப்படி சொல்லியிருக்கலாம்? என் பிள்ளைக்கு உள்ளதை உன் பிள்ளைக்கு தர முடியாதுன்னு சொல்லலாம். அவர் பார்வையில எப்படி ஆயுது? இஸ்ரவேலர்கள் எல்லாம் பிள்ளைனா மீதி பேர்லாம் நாக்குட்டி மிருகஜாதியா, நம்ம உள்பட, ஜெபமணி ஐயா அவர்கள் உள்பட, நான் உள்பட, நடுவர் உள்பட, இங்க இருக்கிற யூத இனத்தை சேராத அவ்வளவு பேரும், உலகத்து மக்கள் அவ்வளவு பேரும் நாய்க்குட்டி. இந்த இஸ்ரவேலுங்கிற ஆரிய மாத்திரம் மனுஷன். இந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடியதுக்கு பேர் வேதம். சொல்லுங்க, முடிவு பண்ணுங்க. இது வேதமா? இது வேதம் ஏற்றுக்கிற முடியுமா? இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் முந்தைய விளக்கிட்டேன். இது போக இது வந்து இந்த கலாச்சார போதனைகளுடைய லட்சணத்துக்கு சொன்னேன். இது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி என்ன இருக்கணும்னா, கடவுளுடைய வேதத்துல கேட்கும் போதே சிரிப்பு வரக்கூடிய, தப்புண்டு பழிச்சுன்னு தெரியக்கூடிய முட்டாள்தனமான செய்தி இருக்கக்கூடாது. கேட்டாலே கிறுக்கனா இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திய ஒரு சாதாரண மனுஷன் சொன்னா கூட ஜீரணிக்க மாட்டோம், ஒரு புத்திசாலி சொன்னா அதை விட ஜீரணிக்க மாட்டோம், ஒரு தீர்க்கதரிசி சொன்னா அதை விட ஜீரணிக்க மாட்டோம். கடவுள் சொன்னா அவனை பிடிச்சி அனுப்புடா கீழ்பாக்கத்துக்குன்றோம். கடவுளுடைய வேதத்துல கடவுளை கீழ்பாக்கத்துக்கு அனுப்பக்கூடிய லட்சணத்துல செய்தி இருக்குது. பாருங்க, நான் போட்டுக்கிற சட்டை, ஐயா ஜெபமணி அவர்கள் சட்டை போட்டிருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் போட்டுக்கிற சட்டைக்கு
குஷ்டரோகம் இருக்குது, இவர் போட்டுக்கிற சட்டைக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சுன்னா ஒத்துக்குவீங்களா? குஷ்டரோகம் தான் தெரியுதா? தெரியாட்டி தொழுநோய், தொழுநோய்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த தொழுநோய் மனுஷனுக்கு ஏற்படும்னா நம்ப முடியும். இது ஆடு மாட்டுக்கு ஏற்படுதுன்னு சொன்னாலும் அதை பத்தி தெரியாம நம்பிக்கிறோம் செய்யலாம். இந்த கர்ச்சிப்புக்கு தொழுநோய் தான் எவனாச்சும் நம்புவானா? இந்த மைக்கு தொழுநோய் இருக்குன்னா எவனாச்சும் நம்புவானா? பைபிள் சொல்லுது, அதை நம்புறாங்க. படிங்க, அதை காஞ்சியார் படிங்க, காஞ்சியாரு படிங்க. லேவியராகமம், லேவியராகமத்துல நல்ல கவனமா கேளுங்க, சிரிக்காம கேளுங்க. லேவியராகமத்துல 13:47 முதல் 13:50 வரைக்கும் படிங்க, அதை கேளுங்க. எப்படி தமாஷா இருக்குன்னு கேளுங்க. கடவுள் சொல்ற வார்த்தை சட்டைக்கு குஷ்டம், கைலிக்கு குஷ்டம், பாவாடைக்கு குஷ்டம், பாவாடைக்கு தொழுநோய் வருதான். அது மாத்திரம் இல்ல, அந்த தொழுநோய்க்கு பரிகாரம் சொல்லி தரப்படுது. அது தமாஷா இருக்கு, கேளுங்க. 47-50 படிங்க. 13:47-50. ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது, பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான பாவிலாவது, ஊடையிலாவது, ஒரு தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி, வஸ்திரத்திலாவது, தோலிலாவது, பாலிலாவது, ஊடையிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவன். வஸ்திரத்திலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோலிலாவது, தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அளிக்கிற குஷ்டம், அது தீட்டாயிருக்கும். அதாவதுங்க சட்டைக்கு பரிகாரம் சொல்லி பாருங்க. அதாவது என்னது, கம்பளி ஆடையிலையோ, பஞ்சு ஆடையிலையோ, பின்னிய துணியிலையோ, கம்பளி துணியிலையோ, தோல்லையோ எந்த பொருளாவது பச்சை நிறமாயிருந்தா அல்லது சிவப்பு நிறமாயிருந்துச்சுன்னு சொன்னா அது துணிக்கு ஏற்பட்ட குஷ்டரோகமே. அதை என்ன செய்யணும், நம்ம ஆச்சாரி லேவியர் இருக்காருல, அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கணுமா. அவர் என்ன செய்வார, சட்டைய 1 வாரத்துக்கு அடைச்சு வைக்கிறார் லாக்கப்ல. 1 வாரத்துக்கு அந்த துணியை அடைச்சு வைக்கணும். அடைச்சு வச்ச பிறகு திருப்பி ஆசாரியன் பார்க்கும்போது அதுல அந்த ரோகம் அதிகப்படவில்லை என்று கண்டால் ரோகம் உள்ளதை துவைக்க சொல்லி அதை மறுபடியும் 7 நாள் அடைத்து வைக்க வேண்டும். அது துவைக்கப்பட்ட பின் ஆசாரியன் அதை பார்க்க வேண்டும். பார்க்கும்போது அந்த ரோகம் பரவாது இருந்தால், அதன் நிறம் மாறாது இருந்தால் அது அசுத்தமே, நெருப்பினால் அதை சுத்தரிக்க வேண்டும். இப்படி சட்டைக்கு பச்சை கலர்ல சிவப்பு கலர்ல என்ன செய்யுமா குஷ்டரோகம் பிடிக்குமா? அதுக்கு பரிகாரம் படிச்சு பாருங்க, நிதானமா படிச்சு பாருங்க. போய் சிரிப்பு தான் ஒரு 13 லேவியராகமம் 13:47-50 வரைக்கும் படிங்க. ஆடைக்கு குஷ்டரோகம் வருண்டு ஒரு கீழ்பாக்கத்தில் உள்ள கேஸ் ஒருத்தன் சொல்ல மாட்டான். யாவற்றையும் படைத்த கடவுள் சொல்லுவானா? இது கடவுளுடைய வேதமா? ஒரு அறிவாளி சொல்ற விஷயமே இல்லை இது. சட்டைக்கு குஷ்டம், வேட்டைக்கு குஷ்டம்னு வீட்டுக்கு கூட குஷ்டம் வருது. வேட்டைக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கும் குஷ்டம் வருது சொல்றாருங்க. வேதத்துல இருக்குங்க, வீட்டுக்கு குஷ்டம். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வருது வீட்டுடைய குஷ்டம் 14:34 இருந்து 57 வரை இருக்கு. ஒருத்தனுடைய வீட்டுக்கு குஷ்டம் ஏற்பட்டா என்ன செய்யறது? ஆளுக்கு இல்ல, வீட்டுக்கு தொழுநோய் ஏற்பட்டா என்ன செய்யறது? அதுக்கு பரிகாரம். வீட்டுக்கு தொழுநோய் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு. எடுங்க, படிச்சு காட்டுங்க. லேவியராகமத்துல 14ஆம் அதிகாரத்துல 34 முதல் 57 வரைக்கும் படிங்க. எல்லாம் தெரியணும், பச்சையை வெளியே வரணும். எல்லாம் வேகம் நடந்து 34 நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்டதோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்த்து போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய்
அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழிந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாயிருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன். தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குற்றம், அது தீட்டாயிருக்கும். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அந்த வீட்டிலே அப்படி போயிட்டு இருக்கு. நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பாத்துக்கிறீங்க. எங்க இதை வேதம்னு நம்புற ஒரு மக்கள் கிட்ட இது ஒரு நல்ல ஒரு மனுஷன் புத்தகம் ஒத்துக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல விவரமுள்ள ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம்னு சொல்லி இதை யாருக்காச்சும் நம்ப முடியுமா? இது வேதம். இதுக்கு பேர் பரிசுத்தம் பின்னாடி அடமொழி தேவையா? எவ்வளவு பைத்தியகார்த்தனமா இருக்கு இது கேட்கும் பொழுது. இந்த வீட்டுக்கு குஷ்டம், சட்டையை குஷ்டம், கையில குஷ்டம், என்னடா இது குஷ்டத்துக்கு ஒரு அளவுகோல் வேணாமா சொல்லணும் வைக்கி. வேற யாராவது வீட்டுக்கு குஷ்டம்ங்கிறத வீட்டில் உள்ள மனிதர்களைத்தான் சொல்றாங்க ஊண்டிப்படுத்திட்டு போனா செவருக்கு வீட்டை தான் சொல்றோம். மனுஷனுக்கா சிலர் அப்படி சொல்றது உண்டு. என் வீட்டுல குஷ்டமா இருக்கிறாங்கடா, பொண்டாட்டி குஷ்டமா இருக்காங்க அர்த்தம் வரும். இவன் அப்படின்னு சொல்லல, நெசமாவே வீட்டுக்கு தான் சொல்றான். வீட்டுக்கு செவத்துல பச்சையாவது செவப்பாவது காணப்பட்டாங்க வீட்டுக்கு தான் குஷ்டம் பிடிக்கும்னு சொன்னா, இலக்கியமா கூட சொல்லல. அதுக்கு தான் பச்சையா பரிகாரம் சொல்லப்படுது. இதுதான் வேதம். மத்தேயுல கடவுள் வேதம் 27, 21:7 இருக்குதுங்க. மத்தேயு புதிய ஏற்பாடுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்களா? 21:7 இருக்கு மத்தேயு. கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து, கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். எப்படி கழுதையிலையும் குட்டியிலையும் எப்படி அவரால் ஏற்ற முடியும்? கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அதுல ஏற்றினாங்களா அவரை? யார? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு மத்தேயு 21:7 இருக்கா? அப்படி இருக்கா? சரி. இது இதுக்கு நான் நம்ப முடியாத பல சமாச்சாரங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். பிரசவ வலி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுதுங்க. இந்த பிரசவ வலியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் இது இயற்கையானது, சாதாரணமா நடக்கக்கூடியது. இந்த பிரசவ வலிக்கு கூட இயற்கையான ஒரு சமாச்சாரத்துக்கு கூட பைத்தியகார்த்தனமான ஒரு காரணத்தை சொல்லுது பைபிள். என்ன காரணம்? ஹவ்வா ஏவாள் இந்த பாவஞ்சீர காரணமா இருந்தாலாம். அதனால கர்த்தர் சொன்னாராம், நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வாதையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அந்த பெண் பிள்ளைங்களுக்கு பிரசவ வலி வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அந்த கட்டளையை மீறினதுனால இறைவன் கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப ஆடு மாடுலாம் குட்டி போடும்போது அதுக்கு பிரசவ வலி இருக்கு. அது ஏன்? ஏவாள் செஞ்சதுக்காக வேண்டிதான் பிரசவ வலி வருதுன்னு சொன்னா மனுஷ இனத்துக்கு மாத்திரம் இருக்கணும். மனுஷ இனத்தை சேர்ந்த ஏவாள் தான் தப்பு செஞ்சான், அதுக்கு தான் தண்டிக்கணும். ஆடு பிரசவம், கோழி முட்டை போடும் போது கூட அதுக்கு வலிக்குமுங்க. அப்ப ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பிரசவம் ஒரு வேதனையா தான் இருக்கு. அப்ப ஆட்டுக்குட்டி எதுக்கு பிரசவிக்கும் போது வேதனைப்பட்டு கத்தணும், மாடு எதுக்கு கத்தணும், இன்னும் பிற பிராணிகள்லாம் எதுக்கு கத்தணும்? இத கடவுளுடைய வேதமா இலக்கியா இருக்கு. பைத்தியகார்த்தனமான இதை கடவுள் சொல்லுவாரா? இயற்கையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இது இயற்கையான விஷயங்களுக்கு கூட ஒரு பொய்யான காரணம். இயற்கையான விஷயங்களுக்கு ஒரு பொய்யான காரணம். அது மாதிரி பாம்பு வந்து என்ன செஞ்சுச்சு? ஏவாளை கெடுத்துட்டான். பாம்பு வந்து ஏவாளை கெடுத்துச்சு. பாம்புக்கு சாபம் கொடுக்கிறார் பாருங்க கடவுள். ஆதியாகமம் 3:14 இருக்கு. பாம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு கடவுளாகிய கர்த்தர். சர்ப்பத்தை பார்த்து உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். பாம்பு மண்ணை திங்காது. பாம்பு மண்ணை திங்குமா? நடுவரவர்களே, பாம்பு மண்ணு திங்குமா? பாம்பு மண்ணை சாப்பிடுமா? பாம்பு மண்ணை சாப்பிடாது. பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடும்.
பாம்பு செத்து போன பிறகு புதைச்சா பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடுமே தவிர பாம்பு வந்து மண்ணை திங்காது. கடவுள் பாம்புக்கு சாபம் கொடுக்கிறாரு, நீ கெடுத்த காரணத்தினால உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். உயிரோடு வயிற்றினாலேயே நகர்றது நெசம். இவனுக்கு இது அந்த காலத்தில் உள்ள விவரம் பத்தல, மண்ணு தான் சாப்பிடுறதுன்னு நினைச்சுக்கிட்டான். அதனால மண்ணை தின்பான். மனுஷன் இருக்கான்னு வழங்குது, கடவுளுக்குன்னா தெரியும். கடவுளுக்குன்னா பாம்பு தான் படைச்ச பாம்பு மண்ணை திங்குமா முட்டையை திங்குமா என்னத்தை திங்கும்னு அவனுக்கு தெரியும். மனுஷன் பார்த்தான் ஊர்ந்து ஊர்ந்து போகுது. என்னத்துக்காக ஊர்ந்து போகுது? ஏவலை கெடுத்ததுக்காக போகுது. சரி, இப்படி மண்ணோட உரசிக்கிட்டு போத மண்ணை திங்கிட்டு போல இருக்கு. அப்ப கடவுள் சாபம் கொடுத்தாரு ஓடி இருக்கு கற்பனை. இவன் எழுந்துட்டான். கர்த்தர் சொன்னாராம், பாம்பை பார்த்து சொல்றாரு, நீ உன் வயிற்றினாலேயே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நான் கேட்கிறேன், பாம்பை விடுங்க, ஏன் மண்புழு ஏன் தரையில ஊர்ந்து ஊர்ந்து போகுது? அது என்ன பாவம் நினைச்சு? பாம்பு தானே கெடுத்துச்சு. இன்னும் ஏராளமான உயிரினங்கள் தரையில ஊர்ந்து ஊர்ந்து மண்ணில் நகர்ந்து போகுது. அதுக்கு என்ன அது எந்த சாபத்தினால உண்டானது? கேட்கவே பைத்தியக்காரத்தனமா இல்ல. கர்த்தருடைய வேதம் பொழுது போகாம அந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம். அந்த மாதிரி நான்லாம் என் மகனுக்கு இந்த மாதிரி கதை சொல்லுவேன். ஒரு அணில இருந்தா அணில வண்டி செஞ்சு ஓட்டினாங்க. அணி பிள்ளைல வண்டி செய்ய முடியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு தோத ஒரு கதை சொல்லுவோம். இந்த பாம்புக்கு ஒரு கதை, ஏன் 3 வரி விழுந்திருக்குன்னு கேட்டா எங்க அம்மா எனக்கு சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க. அணிலுக்கு ஏன் 3 வரின்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தாகமா இருந்துச்சான். அப்ப இந்த அணில தண்ணி கொண்டே கொடுத்துச்சான். ரசூலுல்லாஹ் 3 வரலால தடை விட்டாங்கன்னா அதான் அந்த 3 கோடுன்னு எங்க அம்மா சின்ன பிள்ளைங்க எனக்கு சொல்லுவாங்க. அவர் தான் நானும் சொல்லணும் அதுக்குதான். கதைகள் கொஞ்சம் வேற தமாசுக்கு இந்த மாதிரியான ஒரு கதையில சேர்க்கலாம். எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த இந்த மாதிரி ஒரு தமாசுக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையாக சேர்க்கலாமே தவிர நெசம்னு சேர்க்க இயலுமா? இது போய் வேணும், கடவுளுடைய வேணும். கேளு, இன்னொன்னு கேளுங்க. அதாவதுங்க, யாக்கூபுன்னு ஒரு ஆள். யாக்கூப் தான் இஸ்ரவேல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேல்னு சொல்லுவாங்க. அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அவருக்கு 2 பிள்ளை. ஈசாக்குன்னா இஸ்ஹாக்கு நம்ம சொல்லக்கூடியவங்க. அவருக்கு 2 பிள்ளை. ஒரு பிள்ளைக்கு பேர் யாக்கோபு, ஒரு பிள்ளைக்கு பேரு ஏசா. இந்த யாக்கோபும் ஏசாவும் அண்ணன் தம்பி 2 பேர். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, ஏசாவுக்கு கொஞ்சம் கையில எல்லாம் முடி இருக்குமா. ஏசாங்கிற ஆளுக்கு கையில எல்லாம் முடி இருக்குமா, மேனில எல்லாம். யாக்கோபுக்கு இந்த மாதிரிலாம் முடி இருக்காதான். ஈசாக்கு கண்ணு தெரியாத காலமா போச்சு. கண்ணு தெரியாத வயசான காலத்துல இந்த யாக்கோபு இருக்கிறாரு, அதாவது இஸ்ரவேல் இந்த யூத இனத்துக்கெல்லாம் தலைவர், அந்த யாக்கோபு என்ன பண்றாரு, தந்தைகிட்ட அவருடைய ஆசையை பெறுறதுக்காக வர்றாரு. தந்தை ஏசாவுக்கு தான் அந்த ஆசையை கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாராம். அதுக்கு ஏமாற்றி வாங்குறதுக்காக இவர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டு தோலை எடுத்து போத்திக்கிட்டு வர்றாரு. தந்தைகிட்ட வர்றாரு. அவருக்கு சில பொருள்களை கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்றாரு. அவர் கண்ணு தெரியாத மனுஷன் தானே, நீ யாரான்னு கேட்கிறாரு. நான் தான் ஏசாங்கிறான். குரல் ஏசா மாதிரி இருக்குது, உடம்பு ஏசா மாதிரி இருக்குது, குரல் யாக்கோபு மாதிரி இருக்குன்னு ஒரு உடம்பு தடவி பார்க்கிறாரு. உடம்புல ஆட்டுத்தோல் போட்டிருந்தாரா இல்லையா, அதனால முடியா தெரிஞ்சிருக்குது. இதை கண்டு அவர் ஏமாந்துட்டான்னு சொல்லுது. நான் கேட்கிறேன், படிச்சு காட்டுறாங்க. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபிடம், என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்று சொல்ல, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் கிட்டே போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லிக் கொண்டான். சொல்லிக்கிட்டு ஆசீர்வாதம் வழங்கிட்டான். நான் கேட்கிறேன், என்னதான் ஒரு மனுஷனுக்கு மேனியெல்லாம் முடி இருந்தாலும் ஆட்டு முடி மாதிரியா இருக்கும்? நான் கேட்கிறேன், தடவி பார்த்தா ஆட்டுத்தோளால அப்படி முடி இருக்குமா? எங்க என்ன முடி இருக்குது? அதிகமான முடி உள்ளவராக ஏதாச்சும் வாங்க, ஆட்டுத்தோள் மாதிரி முடி இருக்குமா? அது என்னன்னா கண்ணை வஞ்சி போயிட்டானு தடவி பார்த்தா ஆட்டுத்தோள் இது மனுஷன் தோல் தெரியாதா? இவன் அவர் நபி தீர்க்கதரிசி, ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசி, இந்த யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி, இந்த யூத கூட்டத்துக்கெல்லாம் அப்ப தலைவர். இந்த ஆளு ஒரு பிராடு கேஸா இருக்காரு, அந்த ஆளு 1ஆம் நம்பர் ஏமாளியா இருக்காரு. பாருங்க, என்ன கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. ஆட்டுத்தோலை போட்டு போய் தடவி பார்த்தோன்னே அந்த ஏசா கை மாதிரி தெரியும். செத்து போன ஆட்டுத்தோளத்துக்கு போத்துனா அந்த தோலை தடவி பார்த்தா இது மனுஷன் தோடு இல்ல, போத்திக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியாதா? அதை குறைஞ்சபட்சம் சத்தம் யாக்கோபு சத்தம் வழங்கிருக்கல அந்த மண்ணாங்கட்டிக்கு. அந்த நேரத்தில் சுதாரிக்க வேணாமா? சத்தம் வேற வித்தியாசமா தெரியுது, ஏசா சத்தம் இல்ல. அப்ப தடை ஒழுங்கா சொல்ற சத்தம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒழுங்கா பறிச்சு பார்க்க கூடாதா? அந்த ஆள் ஏமாந்து போய் இவருக்கு ஆசை வழங்கினார். இது இறைவேதம். இதாங்க இறைவேதம்.
அது மாதிரி கற்பத்துல சண்டை போட்டு கற்பத்துக்குள்ள வயிற்றுக்குள்ள உட்காந்து பிள்ளைங்க சண்டை. யாரு வந்து தான் யாரு இந்த யாக்கோபு ஈசாவுனா வயிற்றுக்குள்ள இருந்தவர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கற்பத்தில் இருவரும் இருந்த சமயத்தில் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டதாகவும் முதலில் கற்பத்தை விட்டு வெளியேறிய குழந்தையின் காலை பிடித்து இரண்டாம் குழந்தை பிடிச்சு இழுத்து இருக்குங்க, எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 25-22 படிங்க. கதை விட்டுருக்கான், இது வேகம். 22-26 அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இதை விட்டுருவோம். ஏதோ ஒரு நபிக்காக வேண்டி ஒரு நபி, ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஏதோ ஒரு முன்னறிவிப்புக்காக வேண்டி இப்படி ஏதோ ஒரு அதிசயமா நடந்திருக்குன்னு வேணா சொல்லிட்டு போறோம். சரி, அது நடந்திருக்கு. விபச்சாரத்துல உள்ள ஒரு பொன்புளைக்கு இது மாதிரி நடந்திருக்கு, அது நமாஸ். இதாவது ஒரு நபி, ஒரு முன்னறிவிப்பு, அதை சரி விட்டுருவோம். நான் ஏற்கனவே சொன்னா இல்லையா, மாமனாரு கூட போய் ஒரு பொம்பளை, அந்த கதை இருக்கா இல்லையா, அந்த பொம்பளைக்கு 2 பிள்ளை பிறகு தாமாரி இயேசுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய அந்த பொம்பளை, அது பாருங்க. அவளுக்கு பிரசவ காலம் வந்த போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பிரசவிக்கும் போது ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றார். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறியதென்ன என்று சொன்னால். ஆதியாகமம் 38:27-30 வரைக்கும். இப்ப நீங்க பாருங்க, வயசுல 2 குழந்தை இருக்குங்க. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல ஒரு கை வெளியே வருதுங்க. கை வெளியே வந்தா ஒரு மருத்துவ என்னங்க செய்வா? ஒரு மருத்துவ என்ன செய்வா? கை வெளியே வந்தா பதறுவா. ஏன்? தலைதான் முதல்ல வெளியே வரணும். இன்னும் கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம். ஒரு மருத்துவத்துக்கு கை வெளியே வந்துச்சுன்னா இது சுகப்பிரசவம் இல்ல, ஆள் க்ளோஸ் ஆயிரும். அந்த காலத்தை அறுத்து கொடுத்து எடுத்துவான். அந்த காலத்திலேயே முறை பிரகாரம் தலை வரணும். அப்பதான் அந்த குழந்தை ஒழுங்கா டெலிவரி ஆகும். ஒரு கை இப்படி வெளியே வந்துச்சுன்னா எக்கு தப்பா சிக்கிக்கணும், குழந்தை வெளியே வராது. இந்த மாதிரியான கட்டத்துல இவன் சிவப்பு நூலை எடுத்து கட்டா வருது. மருத்துவ கை நீட்டின உடனே ஒரு சிவப்பு நூலை எடுத்து இது முதலில் வெளிப்பட்டது. இது கணக்கெடுக்கிற சென்சார் இருக்கிற நேரமா? இது சென்சஸ் இருக்கிற நேரமா? மூளை குழந்தை பிறக்குமா பிறக்காதாண்டு ஆபத்தான நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சிவப்பு நூலை கட்டி இது முதலில் வெளிப்பட்டதுன்னு அது உள்ள இழுத்துக்கிட்டான். கையை இழுத்த உடனே அடுத்தாப்புல வச்சுட்ட குழந்தை அது திடீர்னு வெளியே ஓடியாந்துச்சா முந்திக்கிட்டு. இன்னொன்னு நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை கற்பார வாசல் வரைக்கும் வந்து அடைச்சிருச்சு, இன்னொரு குழந்தை பின்னாடிதான் இருக்கு. கையை விட்டு வெளியே எடுத்துட்டா கூட வந்துட முடியுமா? இந்த கற்ப அறைங்கிறது சமூக மைதானமான்னு கேட்கிறோம், அல்லது ராஜமஹாலை கல்யாண மண்டபமா? என்ன இது விளையாட்டா இருக்குது? இது கையை எடுத்தோம்னா அது வந்து குதிச்சிருக்கான். ஆக நம்ப முடியாத சமாச்சாரம் இதெல்லாம். இதுவே வேதம்னு சொல்லி இதை போய் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் படிச்சா இருக்கிற மூளை அவுட்டா போயிடும். இதெல்லாம் நம்பி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சா இந்த 15 நாள் நாம் பட்ட பாடு, 5 நாள் தான் இதுக்கு ஒதுக்கல முழுமையா. 15 நாளைக்கு நாம் பட்ட பாடு என்கிட்ட இருந்த மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு, மூளையெல்லாம். இது படிச்சே காஞ்சி போச்சுங்க. இது வேதம், இதை உட்கார்ந்து படிக்க வேண்டி இருந்துச்சு. என்ன செய்ய தானே இருக்காது. சரி, அதுக்கப்புறம் இன்னும் கேளுங்க, வேதத்தை கேளுங்க. ஏசா அவர் தான் ஏசா, யாக்கோபுடைய அண்ணனோட தம்பி ஏசா இருக்கார்ல. ஏசா என்பவன் யாக்கோபுக்கு தனது புத்திர பாக்கியத்தை அப்பத்துக்கும் பருப்பு குழம்புக்கும் விற்று விட்டான். ஏசாங்கிற ஆளுக்கு புத்திர பாக்கியம் ஒண்ணு இருந்துட்டான். அத
அப்பத்துக்கும் பருப்புக்காக வேண்டி யாக்கோபுக்கு வித்துட்டானோ. அது ஏடா புத்திர பாக்கியங்கிறது விற்கிற பொருளா? அதை எப்படி விற்க முடியும் புத்திர பாக்கியத்தை கொண்டு போய்? அல்லது அதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தமா? புத்திர பாக்கியத்தை விற்கிறதுங்கிறதுக்கு வேற ஒரு மாதிரியான அர்த்தம். அப்படிதான் கொடுக்கணும். என்ன செய்யறது? அப்படித்தான் கொடுக்கணுமே தவிர இது கடவுள் வேதமா? புத்திர பாக்கியத்தை கொண்டு அந்த பருப்பு கூட நான் என் புத்திர பாக்கியத்தை தந்துடுறேன். பிள்ளை பெற பாக்கியம்ங்கிறது என்னன்னு விளங்குறது போட்டு பைத்தியம் விளையாடுறது உனக்கு இருக்கிறது மாதிரி இன்னும் கேளுங்க. அப்படி வருதுங்க. கடவுள் பேரால ஏமாத்தமா ஆத்திரம் வருதுன்னா ஐயா மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஐயா அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் நான் சொன்னேன். அதன் மீது சிரிக்க சொல்லல. ஐயா ஒத்துக்கிட்டாங்க பல விஷயங்கள் எனக்கு இப்பதான் தெரியுதுன்னு. ஐயா அவர்களுக்கு சின்ன வயசுல எப்படியோ இதுல பக்தி ஊட்டப்பட்டதுனாலையும் தான் ஒரு கிறிஸ்துவங்கிற ஒரு சிந்தனை வந்துட்ட காரணத்தினாலையும் இது பரிசுத்தம் சொல்லி சொல்ல காரணத்தினாலையும் சைக்காலஜிக்கலாத ஒரு பக்தி அவருக்கு வந்துருச்சு. அவரே படிச்சு பார்க்கிறது. எதை படிப்பாங்க? பொதுவாங்க தேவையானதான் படிப்பாங்க. தேவையான விஷயங்கள் ஐயா எடுத்து பார்த்துருக்காங்க. அவ்வளவுதான். இதையெல்லாம் பார்த்தா அவருடைய சிந்தனைக்கு எல்லாம் ஒத்துக்க முடியாது. அவருடைய பார்வையான அந்த சிந்தனைக்கு மத்தியில என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படி நினைச்சுட்டு அவங்க பார்க்கறது இல்ல, இதையெல்லாம் தேடுறதும் இல்ல. அவங்க 24 30 10 12 24 சொல்லி கொடுப்பாங்க. அதுகளை மட்டும் படிக்கிறது. முக்கியமான சங்கீதங்கள் மாதிரி உள்ள சில போதனைகளை படிக்கிறது. ஐயா அவர்களே நியாயமான உணர்வோடு படிச்சு பார்த்தா நாம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க. பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அரைஞ்சி மூத்தாவும் போயாச்சு. நம்ம நம்பிக்கை இல்லை, பைபிள் பிரகாரம் மூத்தாவும் போயாச்சு. மூத்தா போன பிறகு, செத்து போன பிறகு ஒரு மனுஷன் தேர்ந்து ரத்தம் வருமாங்க? யாராவது அதை பத்தி தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? செத்த பிறகு ஒரு ஆட்ல ரத்தம் வருமா? குத்துனா அறுத்தா வரும் யாரும் சொல்றீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்க. வர உறைஞ்சிடும், உடனே ரத்தம் உறைஞ்சிடும். ரத்தத்தினுடைய தன்மை அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ரத்தம் மட்டும் உரையலைன்னா சின்ன காயம் ஏற்பட்டா கூட மனுஷன் செத்து போயிடுவான். ரத்தத்தை கடவுள் உரைய வச்சது எதுக்கு? ஒரு காயம் பட்டுச்சு உடனே அது காஞ்சி உறைஞ்சாதான் மறுபடியும் ரத்தம் வழியாகாம இருக்கும். இந்த உரையுதல்ங்கிற தன்மையை கடவுள் கொடுக்கலன்னு சொன்னா ஒரு பிளேடு அறுத்தாலே மனுஷன் செத்து போயிடுவான். பிளேடு அறுத்து வந்துகிட்டே இருக்கும், சார் முடிஞ்சு போச்சு, ஆளு போயிடுவான். அப்ப உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்படி காஞ்சி கிஞ்சி மறுபடியும் வராம அடைச்சிடும். அந்த ரத்தத்துக்குண்டே உள்ள பெரிய கடவுளுடைய பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த தன்மை இருக்கும் போது வாங்க படிக்கிறேன். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுனா சிலுவையில் அரைஞ்சு கிடக்கிறார், அவரிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. தண்ணீர் வேண்டாம், புறப்படலாம். ஏதோ வயிற்றுல தண்ணீர் குடிச்சிருப்பாரு, புறப்படலாம். ரத்தம் புறப்பட்டுச்சுன்னா எப்படியா ரத்தம் உடனே பீரிட்டு வரும்? அதுவும் சாதாரண மூத்தா போனாலே வராதுங்க. சிலுவையில் அறையப்பட்டாருங்க போது ரத்தம்லாம் வடிஞ்சு போயிருக்கும். முதல்ல இருக்கணும் உள்ள ரத்தம். சிலுவையில் அறையப்பட்ட உடனே சாதாரணமா ஒருத்தனை சும்மா மூத்தா போய் தூக்குல தொங்கிட்ட பிறகு கூட உள்ள ரத்தம் உடைஞ்சிடும். இவத்த உள்ள ஸ்டாக்கு கூட கிடையாது. ஏன்? இங்க அடிச்சா அவ்வளவு அடிச்சு போச்சு. வந்து பாக்குறான், பணமா கிடைக்காது. அப்ப விழாவுல குத்துனா ரத்தம் வந்து புறப்பட்டுச்சான். அது உடனே வந்துட்டான். லேசா கசிஞ்சுன்னு கூட சொல்லல. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. விட்டுறாட்டி அவன் மாட்டு வாயில் நினைச்ச நான் எழுதியிருக்கான். வேற ஒண்ணும் கிடையாது. என்ன மாதிரி அவனுக்கு படுதோ அவன் மாட்டுக்கு அவன் எவனோ எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதை பிடிச்சி வேதம் கடுகு மரம் நேற்று நான் சொல்லிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடுகு மரத்தை சொன்னாரா இல்லையா? நேற்று நான் சொன்னது சேர்த்துக்கிறேங்க, விரிவா நான் சொல்றேன், டைம் இல்லாம போயிருந்து. கடுகு மரத்தை பத்தி சொன்னார். அது மாதிரி சாம்சோன்னு ஒரு ஆளு பெரிய தீர்க்கதரிசிங்க. அந்த ஆள் என்ன செஞ்சாரு? கழுதையுடைய ஒரு சின்ன தாடை எலும்பு எடுத்தாரு. கழுதையுடைய தாடை எலும்பு எவ்வளவு வருஷம் இருக்கும்? அதுல பிடிக்கிற அளவுக்கு வருஷம் இருக்கும். எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டாங்க. தாடை எலும்பு எடுத்து நியாயாதிபதிகள் 15 சொல்லுது. இது வந்து நான் முழுசா வாய்ச்சா ரொம்ப இருக்குங்க. சுருக்கமா விஷயத்தை மட்டும் சொல்றாங்க, நடுவர் பார்த்துக்கிறோம். அதாவது 2 விதமான ஆட்டுக்குட்டிகள் இருக்குங்க. அந்த ஒரு பட்டையை ஒருத்தன் எடுத்துக்கலாம், மரப்பட்டைய. அந்த பட்டைய கொஞ்சம் கொஞ்சமா சீவி, கொஞ்சம் சீவாம வச்சா என்ன இருக்கும்? வெள்ளையும் கருப்புமா இருக்கும். இந்த ஆடுகள் வந்து ஆண் ஆடு பெண் ஆடு சேரும் போது இந்த பட்டையை கொண்டே காட்டுவானா. இந்த பட்டையை பார்த்துக்கிட்டே அவைகள் உடலுறவு கொண்டா அதுல பிறக்கிற குட்டி இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போட்டுதான் பிறக்குமா.
வெள்ளை புள்ளி இல்லாத குட்டி வேணும்னு நினைச்சா என்ன செய்வானா, இந்த பட்டையை ஒளிச்சு வச்சுக்கிடுவானா. அப்ப 2 ஆடு சேர்ந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யுமா, ஒரே கலரா பிறக்குமா, இல்லாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்குமா. அப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல பிறக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், அந்த பட்டையை கொண்டு காட்டணுமா. இப்படி ஒரு பெரிய ரொம்ப, அதாவது ஆதியாகமம் 30ல 32ல இருந்து 42 வரைக்கும் 10 அதிகாரத்துல முழுமையா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சம்பவம் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் நம்பவே இயலாத விஷயம் இருக்குது. இது போக இன்னொரு தகுதி என்ன தெரியுமா, முரண்பாடு இருக்கக்கூடாது. வேதம் சொன்னா என்ன செய்யக்கூடாது, முரண்பாடு இருக்கக்கூடாது. அந்த நல்லவர்கள் நபிமார்களை பற்றி தவறான முறையில் எல்லாம் விமர்சிக்கவும் கூடாது. ஆனா இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தில் ஒருத்தன் நல்லவன்னு சொல்லுது, நீதிமான்னு சொல்லுது, இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கதையை கேட்டா உலகத்திலே மகா கேடு கட்டவன்னு தெரியுறத பார்த்தா. இந்த மாதிரி எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பல வசனங்களை வரிசையாக நான் சொல்லுகிறேன், அவர் வாசி காட்டுவார். படிங்க. ஆதியாகமம் 19:1. அந்த அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே இராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த இராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்துப் போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த இரக்கத்தினால அவன் விட்டுட்டாங்களா? சரி, அப்ப அந்த வேதனையில் இருந்து அவன் மீது இறக்கப்பட்டு கடவுள் வந்து அவரை காப்பாத்திருக்காரு. யார? லோத்த மாத்திரம். லோத்தனா நம்ம லூத்து நபிங்கிறோம்ல, அவர் தான் காப்பாத்திருக்காரு.
அந்த லோத்தை பற்றி தான் அதை தொடர்ந்து வரும்போது 30வது வசனம் படிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடைய சோப் பூமியிலே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவரோட சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். பாருங்க, நமக்கு ஏன் இந்த குப்பையின் மீது ஏன் ஆத்திரம் வருதுன்னா, நாம மிகச்சிறந்த தீர்க்கதரிசி நம்பக்கூடிய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாகவும் இந்த அளவுக்கு மோசமாகவும் இந்த நூல்ல எழுதப்பட்டிருக்குங்க. இதை படிக்கிறதுனால மனிதனுடைய லோத்து நல்லவன் வர சொல்லியாச்சு. லோத்து யாரா? அவன் நல்லவரா, நீதிமானா? இந்த நல்லவரு இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சார்னு தெரிஞ்சா அதை படிக்கிறவன் என்னப்பா, இந்த மாதிரியான காரியத்தை செய்யறது நல்லவருடைய பண்பாட்டில் ஒன்று. அதனாலதான் இன்னைக்கு மேலை நாடுகள் சீர்கட்டுச்சு. நான் சொல்லுவேன், மேலை நாடுல இந்த மாதிரியான தகாத உறவுகள் இருக்கிறா. நீங்க படிக்கிறீங்க, இதை படிச்சு பார்த்து அவனுடைய மனசுல இந்த சரிங்கிற மாதிரி பட்டுச்சுங்க. ஏன்னா கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி இருக்கா? பெத்த மக ஆம்பளையாச்சு புடிச்சிட்டு போய் மகளை கைய பிடிச்சிட்டு இருக்கலாமுங்க. பொம்புல ஊத்தி கொடுத்தவனுக்கு மதுபானத்தை கொடுத்து போதை வர செய்து, அதுவும் பெத்த மக, அதுவும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தி செய்வாங்களா? அப்படி இவருக்கு விவரம் தெரியலையா? அந்த மாதிரி சேர்ந்துட்டாங்க. இந்த விவரம் தெரியாத முறையில் சேர்ந்த புள்ள ஜனிக்குமா? ஒரு பெண்ணு, ஒரு ஆணு வேண்டாம், ஒரு பெண்ணு போதையில் இருக்கும்போது உறவு கொள்ள முடியும். ஒரு ஆணு போதையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு உறவு கொள்ள முடியாது. இந்த சாதாரண வழக்கு சொல்லக்கூட ஆபாசமா போயிடும். இது மாதிரி போய் நானும் மினிஸ்டர் வருவேன். இந்த சாதாரண ஒரு விஷயம் கூட தெரியாம அவளால கர்ப்பவதி ஆனாங்க. அதை எப்படி ஆகும்? போய் எந்த டாக்டர் போய் கேளு, மருத்துவன்ட்டையாவது. அவன் வெறி கொண்டு என்ன உணர்வுகள் இருக்கிறான்னு தெரியாம இருக்கும்போது அவனோட சேர இயலாது. ஒரு பொம்பளைக்கும் சேர இயலாது. சேர்ந்தாலும் புள்ள ஜனிக்காது. இது கூட இந்த சாதாரண உண்மை கூட புரியாம லோத்து இப்படிப்பட்டார். நோவா 2 பேர்ல நானே படிச்சிருக்கேன். நோவா நீதிமான், தன் காலத்தவர்களுக்குள் உத்தமன். நோவா கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்படி சொல்றது பைபிள் தான். நோவாண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆதியாகமம் 9:6 சொல்லுங்க. அப்புறமேல 9:20 சொல்லுது, நோவா திராட்சை ரசம் குடித்து. திராட்சை ரசம்னா சும்மா பழச்சாறு நினைச்சிக்க கூடாது. அப்புறம் வருது மதுபானம் தான். திராட்சை ரசம் குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வெறி பிடிச்சு தெருவில் இந்த பொறிக்க போய் தண்ணி அடிச்சுட்டு ஆடையெல்லாம் விலகி படுத்து கிடப்பான. அந்த மாதிரி யாரு படுத்து கிடந்திருக்காரு? நீதிமான் படுத்து கிடந்திருக்காரு. நீதிமான் ஒரு பக்கம் சொல்லியாச்சு நோவாவை. அந்த நீதிமான் என்ன பண்றாரு? தண்ணியை அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறார். இதாங்க நல்லடியார்களுக்கு வச்சுக்கிற அளவுகள். இன்னும் கேளுங்க, இஸ்ரவேல். இஸ்ரவேல் யாரு? நல்லா கவனிக்கணுங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும் போது, ஆதியாகமம் 35:22 படிக்கிறேன். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும் போது ரூபன் போய், ரூபன் யாருங்க? இஸ்ரவேலுடைய ஒரு மகன். ரூபன் இஸ்ரவேலுடைய, நேரத்தை சொன்ன ரூபன், யூதா, லேவி, இவனெல்லாம் இஸ்ரவேலுடைய மக்கள். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி இருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாக்கி, தகப்பனுடைய பொண்டாட்டி பில்காலோட சயனித்தான். தகப்பனுடைய பொண்டாட்டியோட போய் யார் சேர்ந்திருக்கிறா? ரூபன் சேர்ந்திருக்கிறான். அதை இஸ்ரேல் கேள்விப்பட்டான். இவ்வளவுதாங்க இருக்கு. கேள்விப்பட்டு கோபம் கொண்டான்னு கூட இல்லை. பாவிகளாம் கேள்விப்பட்டான், ஆத்திரப்பட்டாண்டாவது இருக்கணுமா இல்லையா? எவ்வளவுதான் இருக்குது. அதுக்கு டாபிக் வேறையா போயிடுது. கேள்விப்பட்டானுக்கு அப்புறம் ஆதியாகமம் 35:22 இருக்குது.
கேள்விப்பட்டான், கொந்தளிச்சான், துடித்தான். என் பொண்டாட்டிலும் சேர்ந்தேடா பாவி அப்படின்னு பேச்சாவது பேசினான். கண்ட கண்ட குப்பையெல்லாம் சாமுடைய மக காமு, காமுடைய மக ராமுங்கிறியே, இது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா? கண்டித்தாண்டா ஒரு 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? உருப்படாத சங்கதிகளாம் சொல்லிவிட்டு இஸ்ரேல் கேள்விப்பட்டான். ஏதோ கேள்விப்பட்டு ஒரு விஷயம் ஆச்சரியமா, பொண்டாட்டியோட வந்து மகன் சேர்ந்திருக்கிறான், அது அப்பங்க கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டது மட்டும் இல்லைங்க, இந்த மானங்கட்ட மகனுக்கு, இந்த மானங்கட்ட அப்ப மௌத்தா போகும்போது ஆசி வர வழங்கலாம். பிந்தி வருது மானங்கட்ட மகனுக்கு இப்படி அறிமுகப்படுத்துங்க, ஆசி வர வழங்கியிருக்கான். என்ன ஆதியாகமம் 49:34. இல்லையா? 43 நாள் 34 இல்ல, சாரி. ஆதியா பாருங்க, ரூபனே என்ன காணுங்க, தந்தைக்காரருங்க. இந்த மோகன் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டான் பாருங்க, மோகன் அவனை கூப்பிடுறாரு. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன். யாரு? என் பொண்டாட்டி சேர்ந்தா இல்லையா, அதனால நீ சேஷ்ட புத்திரன் சொல்றாரு. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன்.